ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். 1968 கருணாநிதி வந்த பிறகு ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல்லா ஒரு வேலை பண்ணார் அப்படின்னு சொன்னா, அதிகாரத்தில் இருந்து நிர்வாகத்தில் இருந்து பிராமணர்களை ஒட்டுமொத்தமாக வெட்டி எறிந்தார். ஆணவ கொலை நடக்காத தமிழகமா நீங்க சொல்லுங்க. நெல்லை தூத்துக்குடியில நேத்திக்கு கூட நடந்திருக்கு. கவின் அப்படிங்கிற பையனுக்கு. தமிழ்நாடுல ஜாதி வன்மம் அப்படிங்கிறது பிராமணர்களால் ஏற்பட்டது அல்ல. ஜி.ஆர். சுவாமிநாதன் தன் மேல உள்ள குற்றச்சாட்டை அவரே விசாரிப்பது எப்படி, அது எப்படி நியாயம், அது எப்படி நெறியாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கம்பு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் அவங்களுக்கு தான் வந்து விழுந்துச்சு. அதாவது அந்த மாதிரி அவருடைய இன்டென்ஷனே அது கிடையாது. ஆர்.எஸ். பாரதி என்ன சொல்றாரு, இன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் நீதிபதியாக இருக்கிறாங்கன்னா அது டிஎம்கே போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னாரு. ஒண்ணு. ரெண்டாவது, நீதித்துறை காவி மயமாகி விட்டது அப்படின்னு சொன்னாரு. 2000 பேர் அவங்க எப்போ சேர்த்தாங்களோ அப்போவே அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அந்த கேள்வியும் வந்து கொஞ்சம் கொட்டு வைக்கிற மாதிரி கேள்வியும் கேட்டிருக்காங்க. அது வந்து ஹிந்தியில் சொல்லுவாங்க ஹேரா ஃபேரி அப்படின்னாங்க. அதாவது சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்றது. இந்த சிஸ்டத்தில் எவ்வளவு ஓட்டைகள் இருக்கோ அந்த ஓட்டைகள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு குற்றவாளியை தப்பிக்க வைப்பது தான் ஹேரா ஃபேரி. இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீதித்துறையை செயல்பட விடாமல் செய்வது. எப்படி வந்து காவல்துறையை செயல்பட விடாமல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா திமுக நீதிமன்றம் ஏதாவது வந்துருமோ? திமுக இல்ல, டிஎம்கே நீதிமன்றமே வராது. அதாவது நீதியே இருக்காது, சட்டம் ஒழுங்கு இருக்காது, டிஎம்கே காரன் கொண்டாடுவான். சில பேர் சொல்றாங்க டிஎம்கேல வந்து ரொம்ப பிரமாதமான வழக்கறிஞர்கள் சூப்பர் டீம் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. அப்படிலாம் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னோன்னா செந்தில் பாலாஜி மேலே கேஸே இருக்கக்கூடாது. இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேலே ஏகப்பட்ட கேசஸ், பயங்கரமான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆகிப்போச்சு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர், துக்ளக் வாசகர் வாசுதேவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜி.ஆர். சுவாமிநாதன் வெர்சஸ் வாஞ்சிநாதன், இவங்க ரெண்டு, அதாவது அட்வொகேட் அண்ட் வந்து ஜட்ஜஸ் அப்படின்னு வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. நீங்க இவங்க ரெண்டு பேர்த்துல யார் பக்கம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? யாருடைய குற்றச்சாட்டுகள் வந்து சரியாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ரெண்டு சைடுலையும் பேச மாட்டேன். நான் நடுநிலையாக யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு விவகாரம் வெளியில் வரதே ரொம்ப தப்பு. கடந்த ஒரு 20-30 வருஷங்களாகவே தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பொது பணியில் இருக்கிறவங்க, ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசு பணியில் இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஜாதி பின்புலத்தை பார்க்காமல் இவங்க யாருமே அவங்களோட டீல் பண்ணுறது இல்லைங்கிறத நான் பார்க்குறேன். நான் வந்து ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் கூட அது நடந்துகிட்டு இருந்தது. ஸ்கூலில் நான் வந்து ஒரு பிராமண குலத்தை சேர்ந்த பையன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பலவிதமான பழிவாங்கல், இந்த இது அது அடக்குமுறை, சதித்திட்டங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அந்த காலத்திலேயே. நானும் வந்து அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் மற்றவர்கள் கேலி பேசுவாங்க, திட்டுவாங்க, நாம் வந்து திருப்பி அடிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியம்தான். ஆசிரியர்கள் கூட அப்படி தான் இருந்தாங்க. ஆசிரியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பாப்பார பசங்களோடலாம் நீங்கள் நோட்ஸ் எல்லாம் பகிர்ந்துக்காதீங்கடா அப்படிம்பாங்க. என்னுடைய கிளாஸில் என்னுடைய ஆசிரியர்கள் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொய் சொல்லலை. ட்ரிச்சியில் நான் படிக்கும்போது நாங்கள் ஒரு 7-8 பிராமண பசங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்காதீங்க, அவங்க பாஸ் பண்ணி எல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவாங்க. அது படிக்காமையே நாங்கள் ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்குவோம். நாங்கள் 8 பேர் இருக்கோம்னு சொன்னால் 8 பேரில் 2 பேர் ஃபஸ்ட் ரேங்கு, 2 பேர் செகண்ட் ரேங்க், அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஜாதி பாகுபாடு, பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறத அந்த இதில் தான் நீங்கள் இதை பார்க்கணும். வாஞ்சிநாதனுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக கூடன்குளத்துலேருந்து ஆரம்பிக்கும், அதுக்கு முன்னாலேருந்து கூட ஆரம்பிக்கும். அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அந்த 10 பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த சிடி செல்வம் அப்படிங்கிறவருடையும் தெரியும். சிடி செல்வம் வந்து நீதியரசராக ஆன பிறகு ப்ராபப்ளி அவர் கருணாநிதியை போய் பார்த்ததா கேள்விப்பட்டேன். பத்திரிகையில் கூட இது வந்திருக்குது, அதனுடைய செய்தி அறிக்கை வந்திருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ கூட திடீர்னு அந்த பழைய பேப்பர்ஸ்லாம் எடுத்து அதை
கட் பண்ணி ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க, மீம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பார்க்க முடியும். ஸோ இவங்களுடைய பேக்ரவுண்டு, இந்த சந்துருடைய பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். இவங்க எல்லோருமே இந்த டிஎம்கே சித்தாந்தத்தை தான் வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நேச்சுரலி இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து இவருடைய தீர்ப்புகள்லாம் வந்து ஒரு சாராருக்கு சாதகமாகத்தான் இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான வேண்டாத ஒரு சந்தேகத்தை இவங்க கிளப்பி விடுறாங்க. ஜிஆர்எஸ் வந்து சொல்லக்கூடிய தீர்ப்புகள், இப்போ அவரோட வழக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் கொடுத்த தீர்ப்புகள்ல 1,00,000க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார். அப்படியானால் வந்து அவர் வந்து சிறுபான்மையினருக்கும் முஸ்லிம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் தானே வந்து அவர் தீர்ப்பு வழங்கி இருக்கிறாரு. அப்போ வந்து அதை வந்து ஒரு சார்ந்தவர் அப்படின்னு வந்து வாஞ்சிநாதன் குற்றம் சாட்ட முடியாது இல்லையா? ஒரு நீதிபதி அப்படிங்கிறவர் வந்து நீதிபதி ஸ்தானத்தில் உட்கார்ந்த பிறகு அவருக்கு வந்து இந்த ஜாதி மதம் இந்த வேறுபாடெல்லாம் இருக்காது. சட்டம் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு முன்னால் என்னென்ன சாட்சியங்களை வைக்கப்பட்டிருக்கின்றன, அந்த அடிப்படையில் இந்த சட்டத்தை நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ணி தீர்ப்பு வழங்குறோம், அவ்வளோதான். நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அவங்க அதை மட்டும்தான் அவங்க நியாயம் வழங்கப்பட வேண்டும்ங்கிறதான் அவங்க பார்ப்பாங்க. குற்றவாளியை அடையாளம் கொண்டு அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும், தண்டனை வழங்கப்பட வேண்டும், அவ்வளோதான் அவங்க பார்ப்பாங்க. அதனால் ஒவ்வொரு இதையும் பிராமணர்களுக்கு ஆதரவாக தான் அவர் தீர்ப்பளிக்கிறார்ன்ட்டு இவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு, அந்த மாதிரி ஓப்பனாக சொல்லலை அவர். எந்த ஒரு தீர்ப்பை நீங்கள் குறிப்பிட்ட எந்த ஒரு தீர்ப்பை பற்றி நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்னுட்டு வாஞ்சிநாதன் வந்து ஜிஆர்எஸ் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு வீடியோவை காமிச்சிட்டு இந்த வீடியோ தான் அப்படிங்கிறாரு. இந்த வீடியோ எனக்கு தெரியாது, எந்த தீர்ப்பை பற்றி அவர் சொல்கிறார். அதாவது ஏதோ ஒரு தீர்ப்பை பற்றி தான் அவர் பேசியிருக்கலாம், அதையும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நான் அவங்கள ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு அது கிடையாது. நான் அதே மாதிரி தான் இருக்கிறேன்னு தீர்ப்பு சொல்றேன்னு உங்களுடைய பார்வையில் அப்படி இருக்கான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. எப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலும் பாதிக்கப்பட்டவர்கள் உடனே நீதிபதியினுடைய பின்புலத்தை விமர்சனத்திற்கு உள்ளாக்குவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. சந்திரசூட், டிஒய் சந்திரசூட் முன்னாள் தலைமை நீதிபதி ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு முறை தீர்ப்பளிக்கும் போதும் நான் வந்து சாமி கும்பிடுவேன். அயோத்தியா வழக்கில் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சாமி கும்பிட்டேன், என்னால் தவறு நடக்கக்கூடாது, என்னுடைய தீர்ப்பு சரியான தீர்ப்பாக வர வேண்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே இவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, அவர் ஒரு சங்கி, அவர் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் போயிட்டு அந்த மாதிரி அயோத்தியாவுக்கு இந்துக்களுக்கு ஆதரவான தீர்ப்பை வழங்கினார் அப்படி. ஆனால் அவர் வந்து என்னென்ன தடயங்களை பார்த்துருக்கிறாரு, சாட்சியங்களை பார்த்துருக்கிறாரு, சட்டம் என்ன சொல்கிறதுங்கிறத எப்படி அவர் இன்டர்பிரட் பண்ணிருக்காருங்கிறது தான் அவங்களுக்கு புரியாது. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதுமே நீதிபதியினுடைய பின்புலம், அவருடைய ஜாதி, அவருடைய அரசியல் கோட்பாடு இதெல்லாமே வந்து கருத்தில் வச்சுட்டு தான் அவரை வந்து நீதி வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு. ஒரு சாதாரண மனுஷன் சொன்னால் பரவாயில்ல மேடம், ஆனால் சொல்கிறது வாஞ்சிநாதன் அப்படிங்கிற ஒரு அட்வொகேட்டு நிறைய கேசஸ் அவர் முன்னால் கையில் எடுத்துகிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர் வந்து இது பண்ணிருக்கிறாரு. அவருக்கும் அந்த சிடி செல்வம் சமாச்சாரத்தில் கூட சிடி செல்வம் வந்து ஏதோ ஒரு கேஸில் 40 அட்வொகேட்ஸ் பார் அசோசியேஷன் 40 பேரை வந்து தடை நீக்கம் பண்ணிட்டாங்க. அந்த மேட்டரில் கூட ஜிஆர் சுவாமிநாதன் தான் முன்னால் வந்து இவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கின மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவர் வந்து ஜிஆர் சுவாமிநாதன் மேலே இந்த மாதிரி ஒரு அவதூறுன்னு அவர் சொன்னாராங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறதே, அது ஏன் அவர் டெலிபரேட்டாக செய்கிறார் அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதனால் இது வந்து ரொம்பவே கண்டிக்கப்பட வேண்டிய சமாச்சாரம். இப்போ பாருங்களேன், இப்போ ஆசிரியர்கள்லாம் பாருங்கள், அரசு துறையிலையோ ஆசிரியர்கள்லையோ போக்குவரத்து துறையிலையோ மின்சாரத்துறையிலையோ நீங்கள் எந்த துறை வேணாலும் நீங்கள் பாருங்கள், அரசு ஹெச்ஆர்சியிலேயே நீங்கள் பாருங்கள், அதாவது அறநிலையத்துறையில் பாருங்கள், இல்லது கோட்டையில் அரசனுடைய நிர்வாகம் இருக்குது இல்லையா, யந்திரம், அதில் நீங்கள் பாருங்கள், போலீஸ் துறையில் பாருங்கள், எங்கேயாவது பிராமணர்கள் கிடையாது, எங்கேயுமே பிராமணர்கள் கிடையாது. நீதித்துறையில் 1-2 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் போன பிறகு அங்கேயும் ரெக்ரூட்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். 1968 கருணாநிதி வந்த பிறகு ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல்லாக ஒரு வேலை பண்ணார் அப்படின்னு சொன்னால், அதிகாரத்திலிருந்து நிர்வாகத்திலிருந்து பிராமணர்களை ஒட்டுமொத்தமாக வெட்டி எறிந்தார். அதனால தான் இன்னைக்கு வந்து எங்கேயுமே பிராமணர்களை நீங்கள் பார்க்க முடியாது. பிராமணர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் நல்லா வேலை பண்ணுவாங்க, ஆனால் அதே சமயம் அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுனால அவங்கள மேனேஜ் பண்ணுறது நம்மளுக்கு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் உண்டு. காமராஜருடைய ஆட்சியில்
1962, 64 ரிசைன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். 65 ரிசைன் பண்ணுறாரு. அவருடைய ஆட்சியில் அவருக்கு ஒரு முக்கியமான ஆள் தேவைப்படுது. ராஜாஜி தான் சொல்கிறாரு, நீ இந்த பையனை வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. ஆனால் அவன் வந்து பிராமண பையன் அப்படிங்கிறாரு. இவர் வந்து அப்படியா பாப்பானா அப்படிங்கிறாரு. ஆனால் நல்லா வேலை பண்ணுவான் அப்படின்னு வச்சுக்கிறாரு. அவர் தான் ஆர் வெங்கட்ராமன். காமராஜருக்கு என்ன வேணுமோ தொட்ட உடனே அந்த பையனை கூப்பிடு அப்படிம்பாரு. எல்லாத்துக்கும், அதாவது கோ டு மேன் அப்படிம்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட போனால் அவன் அந்த வேலையை பண்ணி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன். அது அவர் வந்துட்டார், ஆர் வெங்கட்ராமன் வந்துட்டார். அவர் ஒருத்தர் தான் அமைச்சர் கடைசியில், வேறு யாருமே அமைச்சர். அதை ஹண்டே வந்து இதில் இருந்தார் வச்சுங்க, எம்ஜிஆரோட இதில் எங்கேயோ இருந்தார்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர். மற்றபடி பிராமணர்கள் எதுலேயுமே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, டிஎம்கேனுடைய அந்த டிஎன்ஏல எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, எல்லாத்துக்குமே ஜாதி பின்புலம் என்ன, மத பின்புலம் என்ன அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஒரு தகைசால் விருது கொடுக்கணும் அப்படின்னாலும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த ட்ரிப்பு விஜய் வந்து நம்ம சிறுபான்மையினரெல்லாம் அள்ளிட்டு போயிடுறாங்க, சிறுபான்மையினருடைய வாக்குகள் டிஎம்கேக்கு கிடைக்காது, அதனால் சிறுபான்மையினருடைய வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஆனால் இந்த முறை தகைசால் விருது யாருக்கு வழங்கப்பட வேண்டும், ஒரு இஸ்லாமியருக்கு வழங்கி விடுவோம் அப்படின்னு இஸ்லாமியருக்கு வழங்கிடுவாங்க. அதாவது அவங்களுடைய எல்லாமே வந்து இந்த இதுதான், அதாவது வாக்கு வங்கி அரசியல் 1, அதை தொடர்ந்து சிறுபான்மை அரசியல் 2, அதுக்கப்புறமா தான் வந்து பிராமண எதிர்ப்பு. இது மாதிரியெல்லாம் இவங்களே வந்து பிராமண எதிர்ப்பை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் டிஎம்கேல இருக்கிற அந்த நிர்வாகி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் என்ன, அவர் வந்து சொல்லுவார், ராஜீவ் காந்திங்கிறவர் வந்து பிராமண ஒழிப்பை அன்றைக்கே முடிச்சிருக்கணும் நாம அப்படின்னு சொன்னார். பிராமண ஒழிப்பெல்லாம் முடிச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இன்றைக்கி ஆணவ கொலை நடக்காத தமிழகமா நீங்கள் சொல்லுங்கள். நெல்லையில் தூத்துக்குடியில் நேத்திக்கு கூட நடந்திருக்குது, கவின் அப்படிங்கிற பையனுக்கு. தமிழ்நாடுல ஜாதி வன்மம் அப்படிங்கிறது பிராமணர்களால் ஏற்பட்டது அல்ல. பிராமணர்களால் ஜாதி வன்மம் ஏற்படாது. பிராமணர்கள் இரட்டை குவளை முறையை பயன்படுத்துறது இல்லை. அப்போ உங்களுக்கு எதுக்கு பிராமண எதிர்ப்பு சொல்லுங்க பார்க்கட்டும். அதான் புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கே தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஆட்டு மந்தை மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ராமசாமி நாயக்கர் எதிர்த்தார் அப்படின்ட்டு. சரி, ராமசாமி நாயக்கர் என்ன பண்ணார்? ராமசாமி நாயக்கர் வந்து அரசியலுக்காக வந்து பிராமணர்கள் எதிர்ப்பு காமிச்சாலும் கூட உள்ளுக்குள்ள அவர் பிராமண ஆதரவாளராக தான் இருந்தார். எப்படி ஆதரவாளராக இருந்தார்? அவருடைய சொத்துக்கள் எல்லாம், அவருடைய வீடெல்லாம் பிராமணர்களுக்கு தான் வாடகைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு தலித்துக்கு கொடுக்கட்டுமே, ஒரு கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு கொடுக்கட்டுமே, பிராமணர் அல்லாத மற்ற சமூகங்களுக்காக கொடுக்கட்டுமே, கொடுக்கல அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் பிராமணர்கள் ஒழுங்காக வச்சுக்குவாங்க, வீட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க, வாசல் தெளித்து கோலம் போடுவாங்க, அகர்பத்தி ஏற்றி வைப்பாங்க, விளக்கு ஏற்றுவாங்க, கார்த்திகை மாதம் 30 நாள் விளக்கு ஏற்றி வைப்பாங்க, வாடகையை ஒழுங்காக கொடுப்பாங்க. ஸோ பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு அரசியலுக்காக பயன்படுத்துவாங்களே தவிர, சுமங்கலி பூஜை, கன்னியா பூஜை இதெல்லாம் யார் பண்ணுவாங்க சொல்லுங்க? சுமங்கலி பூஜைங்கிறது ஒரு பிராமண பெண், கணவன் உள்ள பிராமண பெண். கணவன் உள்ள எந்த பெண்ணும் சுமங்கலி பெண் தான். ஆனால் இவங்க குறிப்பாக பிராமண பெண்களை கூட்டிகிட்டு வந்து 108 பிராமண பெண்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு கை கால் கழுவி விட்டு, கால் கழுவி விட்டு, பாத பூஜை பண்ணி, கன்னியாஸ்திரி கல்யாணம் ஆகாத சின்ன பெண் 13 வயசு வரைக்கும் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து கன்னியா பூஜை பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் பிராமணர்கள் வேணும். திருப்பதியிலேருந்து பிரசாதம் வந்ததுன்னு சொன்னோன்னா அந்த பிராமணர்கள் வந்து மேல் சட்டை போடாத ஆரிய பார்ப்பன, கைவர் கணவாய் வழியாக வந்த பார்ப்பனர்கள் உங்களுக்கு வந்து வேதம் ஓதி, திருமறை ஓதி, திவ்ய பிரபந்தம் ஓதி அந்த பிரசாதத்தை கொடுப்பாங்க. இவங்க வந்து கால் தொட்டு கும்பிடுவாங்க. இப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்போ ஜிஆர்எஸ் வந்து கேட்ட கேள்விக்கு வாஞ்சிநாதன் வந்து பிராமணராக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால இப்போ ஒட்டுமொத்த அட்வொகேட்ஸுமே வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்களா? ஒட்டுமொத்த நீங்க அப்படி இல்ல ஒட்டுமொத்தமாலாம் ஒண்ணும் கிடையாது. ஆர்ப்பாட்டம் நடத்துறது அவ்வளவு அட்வொகேட்ஸ் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இல்லையா? அவர் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை. இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆன ஓய்வு பெற்ற நீதிபதிகளிடமே வந்து அந்த ஆர்ப்பாட்டத்திலேயே பண்ணலங்க. அவங்க வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டில் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுலயும் ஒரு தவறான புரிதல் தான். இவர் வந்து நானே இந்த கேஸ் நடத்த போறேன்னு சொல்லல, வாஞ்சிநாதன் மேல கேஸா போட்டாங்களே இல்லையே, அவரை வந்து கேள்வி கேட்கிறாரு. இல்லை சார் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லைன்னு சொன்னோடனே சரி நீங்கள் போங்க, அடுத்த முறை வரும்போது இதை பற்றி பேசிக்கலாம் சொல்லி விட்டார். அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு,
மேட்ரு வந்தது. வந்த உடனே அவரை வந்து ஒட்டுமொத்தமாக இந்த இதெல்லாம் தகவலெல்லாம் திரட்டி நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறாரு. அவங்க அதை பார்த்துக்க போகிறாங்க. அவ்வளோதானே மேட்ரு. ஆனால் அந்த 10 பேர் எதுக்கு அங்கே வந்தாங்கன்னு சொன்னால், ஜிஆர் சுவாமிநாதன் தன் மேல் உள்ள குற்றச்சாட்டை அவரே விசாரிப்பது எப்படி, அது எப்படி நியாயம், அது எப்படி நெறியாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கம்பு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் அவங்களுக்கு தான் வந்து விழுந்துச்சு. அதாவது அந்த மாதிரி அவருடைய இன்டென்ஷனே அது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாமல் இருக்குமா? இது என் மேலே இருக்கிற வழக்கு, நான் விலகிக்க வேண்டும்னு அவருக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது அவர் முன்னால் நடத்துவாரா? 50,000க்கு மேலே, நீங்கள் 1 லட்சத்துக்கு மேலே சொன்னீங்க, 50,000க்கு மேலே அவர் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஏதாவது ஒரு தீர்ப்புலையாவது மத அடிப்படையிலோ ஜாதி அடிப்படையிலோ அவர் வந்து அவருடைய தீர்ப்பு தவறாகி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கட்டும். சட்டம் என்ன சொல்றதுன்னா, சட்டத்துக்கு முன்னால ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, ஆண் பெண் எதுவும் கிடையாது. சிறுவர் அல்லாதவர்கள் அந்த பாகுபாடு இருக்குது சட்டத்தில், பாக்கி எந்த பாகுபாடும் கிடையாது. அதைத்தான் அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு போலீஸ் கமிஷனர் ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் அவரை வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்மனாக நியமிக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் நாடார் தானே, அவரை போடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா இப்போ உங்களுக்கு? ஏதாவது ஒரு நீதிபதி நெத்தியில் விபூதி வச்சுட்டு வந்துட்டாருன்னா அது சங்கி அப்படின்றாங்க. அதாவது நீ விபூதி போட்டவன்லாம் சங்கி, அதை எல்லாமே ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரன். அதே மாதிரி இதெல்லாம் விடுங்க. நீங்கள் ஒரு நீதிபதி, ஹிந்துவாக இருக்கிற நீதிபதி, தலைமை நீதிபதி, உச்ச நீதிபதி டிஒய் சந்திரசூட் திருப்பதிக்கு போகிறார். திருப்பதிக்கு போகும்போது அவங்களுக்கு பரிவட்டம் கட்டுறாங்க. அந்த எல்லோ கலர் துணியில் பரிவட்டம் கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை வச்சுக்கிட்டு சங்கி நீதிபதி அப்படின்னு போட்டுறாங்க. இப்போ டிஎம்கே காரன் இல்ல சார், இப்ப நீங்க சொல்றது கேட்கும்போது திருமாவளவன் பேசுறது ஞாபகம் வருது. ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்த ஜிஆர்எஸ்க்கு வந்து ஏன் இப்படி இவருக்கு ஒரு இஷ்யூ வரும் பொழுது ஆர்எஸ்எஸ் ஏன் வந்து முன்னாடி வரல, இந்து அமைப்புகள் ஏன் முன்னாடி வரலங்கிற ஒரு கேள்வியும் வந்து திருமாவளவன் வச்சிருக்காரு. இல்ல எந்த கான்டெக்ட்ல சொல்றாரு எனக்கு. இவர் வந்து ஹிந்து, சரி, ஆர்எஸ்எஸ்ல ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட்டிவா தான் வந்து ஜிஆர்எஸ் பேசுவாரு, அந்த மாதிரிதான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு. அவர் பேசுறாரு எல்லாம் பண்ணுங்க, அவர் ஒண்ணும் இல்லைங்க, அது ஆன்மீக. அப்போ அதுல இருந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிருக்கலாமே, மற்ற அமைப்புகள் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற. இவருக்கு வந்து இந்து அமைப்புகள் ஆகட்டும் ஆர்எஸ்எஸ் ஆகட்டும் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல, பண்ணக்கூடாது. ஆனா வாஞ்சிநாதனுக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட்டுக்கு வராங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு நீதியரசர், அவர் வந்து ஒரு அட்வொகேட்டை வந்து மிரட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அது கரெக்டுங்க. ஆனா அதாவது மற்ற அமைப்புகள்லாம் அவன் தப்பு பண்றான். அதாவது இந்த 10 நீதிபதிகள் தப்பு பண்ணாங்க. இந்த வாஞ்சிநாதனுக்கு பின்னால இருந்து அவரை தூண்டி விடுகிற ஒரு 20-30 வக்கீல்கள், அட்வொகேட்டுகள், வழக்கறிஞர்கள் அவங்கெல்லாம் தப்பு பண்றாங்க. அப்படிங்கிறதுனால இவங்களும் தப்பு பண்ணுவாங்கன்னு அர்த்தமா? பாஜக தப்பு பண்ணாது, ஆர்எஸ்எஸ் தப்பு பண்ணாது, மற்ற இந்து அமைப்புகள் இருக்கு இல்லையா, இந்து முன்னணி ஆகட்டும், பஜ்ரங் தள் ஆகட்டும், அல்ல விஸ்வ இந்து பரிஷத் ஆகட்டும், அந்த மாதிரியான தப்பை அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுவே கிடையாது. அதாவது அவங்களுடைய டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் நீதித்துறை அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்ட் பாடி. அந்த பாடியில் போயிட்டு அவங்க கலகம் பண்றாங்கன்னு சொன்னா நாம போய் கலகம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா, ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாரு, இன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் நீதிபதியா இருக்கிறாங்கன்னா அது டிஎம்கே போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னாரு. ஒண்ணு. ரெண்டாவது, நீதித்துறை காவி மயமாகி விட்டது அப்படின்னு சொன்னாரு. காவி மயமாகி விட்டது அப்படின்னாரு. யாராவது ஒருத்தர், அதாவது அதர் சைடு, இந்த காவிகள்னு சொல்லப்படுகிற அதர் சைடு யாராச்சும் ஒருத்தர் சொல்லிருக்காங்களா, தமிழ்நாடு அரசு காவி மயத்துக்கு நம்ம என்ன சொல்றோம், திராவிட மயமாக்கி ஆகிவிட்டது, ஜாதி மயமாக்கி விட்டது அப்படின்னு யாரும் சொல்றாங்களா, தலித் மயமாகி விட்டதுன்னு யாரும் சொல்றாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ஸ்டாண்டர்டை விட குறைவு அப்படிங்கிறதுனால அவங்க அந்த ஸ்டாண்டர்ட்லேயே இருப்பாங்க, அவங்களுடைய ஸ்டாண்டர்டை குறைச்சிக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஸ்டாண்டர்டை டெய்லி பேசிஸில் குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. பொன்முடி மாதிரி நம்ம திருமண் பூசுறதையும் பட்டை போட்டுக்கிறதையும் கூட கொச்சைப்படுத்தி பேசுகிற அளவுக்கு தான் இவங்க வந்து அவங்க அந்த மாதிரியே அந்த பழக்கத்தில் அந்த பாசறையில், அந்த பகுத்தறிவு பாசறையாக இருக்கட்டும், மற்ற பாசறையாக இருக்கட்டும், இன்ப நீதி பாசறைன்னு கூட ஏதோ பாசறை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி வந்தவங்க வேற எப்படி அவங்க திங்க் பண்ணுவாங்க சொல்லுங்க. அதனால வேணும்னே இது வந்து நீதித்துறையில் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர், அவர் வந்து பிராமணர், அவர் வந்து ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு போகிறார், அப்படித்தானே இவர் ஆர்.என். ரவி மேலே தானே ப்ராப்ளம். ஆர்.என். ரவி வந்து மசூதிக்கு மட்டும் போயிட்டு இருந்தாரு, சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு இருந்தாருன்னா அவர் நல்லவர்.
நீ இந்து கோயிலுக்கு போனீங்கன்னா நீ கட்டவன். அதான் ப்ராப்ளம். அதனால தான் ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து இங்கே வராரு, ராஜராஜ சோழன் போய் பார்த்துட்டு வா அப்படின்ட்டு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் போய்ட்டு நமஸ்காரம் பண்ணு, கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துன்னு போய்ட்டு அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு பிராமணர்களுடன் சேர்த்து ஹிந்து மதமும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது தமிழ்நாட்டில். இங்கிலீஷ்காரன் காலத்தில் கூட அவ்வளோ தாக்குதல் கிடையாதுங்க. இங்கிலீஷ்காரன் காலத்தில் காளையார் கோவிலில் அந்த கோபுரத்தை பீரங்கி வச்சு உடைப்பேன் அப்படின்னா, ஆனால் உடைக்கலாம், நிறுத்திவிட்டான். ஆனா இப்போ உடைச்சிருவானுங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன், வாஞ்சிநாதன் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பெரிய பிரளயமாக உருவாக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல. ஆனா நீதிபதிகளை வந்து எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தான் போய் சந்திக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து சட்டத்திலேயே இருக்கு இல்லையா? ஆனா இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி தலைமை நீதிபதியாக வந்திருக்கக்கூடிய ஜி.ஆர். ஸ்ரீராம் அவர்கள் வந்து இல்லத்திலேயே மு.க. ஸ்டாலினை போய் சந்தித்து விட்டு வந்தார். அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தார். இது எப்படி வந்து சாத்தியமாகும்? ஒரு தலைமை நீதிபதியை ஒரு முதல்வராகட்டும் ஒரு பிரதமராகட்டும் இருக்கும் இடத்திலேயே சந்திப்பதுதான சட்டத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு சார்? இல்லை, இது மரபை மீறிய செயல் தான் நான் பார்க்குறேன். இது ரொம்ப தப்பு. இது வந்து ஒரு பிரசிடென்ட்டாக ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்கு. அதாவது அவர் பண்ணிட்டாரே, அது நம்மளும் பண்ணிடலாங்க, அடுத்தவங்க அதே பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அதாவது இவர் வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுவாரோ அப்படிங்கிற பயம். இது மாதிரிலாம் ஆகக்கூடாது. அவங்களுடைய இடத்துல தான் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டு. நீங்கள் உங்களுடைய இடத்த விட்டுட்டு அங்கே போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்க. கருணாநிதி கிட்ட யாரோ ஆசீர்வாதம் வாங்கினாங்களே, செல்வமா யாரோ ஒருத்தர், அந்த மாதிரி பண்ணினாங்கன்னு சொன்னா அந்த பதவிக்கான ஒரு இழுக்கு அப்படிங்கறத அவங்க இல்ல. இதுல முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜிஆர்எஸ் ஓட இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற பட்சத்துல இவரு ஜி.ஆர். ஸ்ரீராம் தலைமை நீதிபதி அவர் வந்து கருப்பு கலர் கோட் போட்டுக்கிட்டு அவர் அங்க போய் அதே இடத்துல வந்து நான் ஆசீர்வாதம் வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு ஒரு தலைமை நீதிபதி பேசலாமா? அதுதான் தப்பு. அது இன்னொரு மிகப்பெரிய தப்பு. அதாவது இது எல்லாமே வந்து புரோட்டோகால் வயலேஷன் அப்படிங்கறதுதான். இது எந்த இடத்துல எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நீதித்துறை வந்து ஆல்மோஸ்ட் டிஎம்கேக்கு மண்டிடுற அளவுக்கு ஆயிப்போச்சு. டிஎம்கே கண்டா நீதித்துறைக்கே பயம் வந்துருச்சு. நீதித்துறையையும் இவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீதித்துறையில ஓரளவுக்கு இப்போ இவர் ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரி 1-2 பேர் இருக்கிறாங்க. ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரி நீதித்துறையில் இருக்கிறது வந்து நமக்கெல்லாம் பெருமைன்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதியே ஒருத்தரம் சொன்னார். செந்தில் பாலாஜி, சாரி, இந்த பொன்முடி KK.S.R. ராமச்சந்திரன் அந்த கேஸில், வளர்மதி அந்த கேஸில், அந்த மாதிரி சொன்ன ஒரு நீதித்துறை, அந்த மாதிரி தலைவர்கள் இருக்கிற நீதித்துறையில் இந்த மாதிரி தலைவர்கள் வந்தது கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய, அது என்ன சொல்றது, கிராஜுவல் டீக்ரடேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த வழக்குல வாஞ்சிநாதனுடைய அவர் வந்து ஒட்டுமொத்தமாக நான் வந்து மெயில் அனுப்பிச்சா எங்கேயாவது வந்து பப்ளிஷ் ஆயிடும், வேறு எப்படியாவது அனுப்பிச்சா வந்து எப்படியாவது நான் அனுப்பக்கூடிய வந்து தகவல்கள் எல்லாம் பப்ளிஷ் ஆயிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஹார்ட் காப்பியா நான் கொரியர்ல அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ஜி.ஆர். வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து கவாய் கிட்ட வந்து இந்த மனுவை கொடுத்ததாக சொல்றாரு. ஆனா 2 பேருக்கும் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கும் அவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எப்படி வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது ஜி.ஆர். சுவாமிநாதன் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நகல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு. இது எப்படி பரவி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது ஆல்ரெடி பப்ளிக் டொமைன்ல இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் நான் பார்க்கலங்கிறதுனால பப்ளிக் டொமைன்ல இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. இது அவங்களே ஏற்கனவே செட் பண்ண மாதிரி எல்லாம் இருக்கிறது, வாட்ஸ்அப்ல எல்லாம் போனது. இது ஆல்ரெடி வந்து சுத்திட்டு இருக்கிறது தான். இல்ல, கவாய கேள்வி கேட்கிறாரா உங்களுக்கு அனுப்பிச்சது எப்படி பரவச்சு அப்படின்னு? அது அவங்க தான் பதில் சொல்லணும். யார் பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இவர் தான், வாஞ்சிநாதன் தான் பதில் சொல்லணும். இல்ல, 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவரே தான் சொல்றாரு. அப்ப யாரு வந்து இதை வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டெல். தெரியலையா? சரி, நம்ம எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான ஒரு நபர், தமிழக மக்களுக்கே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு நீதிமன்றமே தலையில் அடித்துக்கொண்டு எப்பயா இந்த கேஸை முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி 2000 பேரை வந்து குற்றவாளிகளாக வந்து நிறுத்தியிருக்கு தமிழக அரசு. எப்ப முடிப்பீங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதெல்லாம் முடிக்க முடியாது. 2000 பேர் அவங்க எப்போ சேர்த்தாங்களோ அப்போவே அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அந்த கேள்வியும் வந்து கொஞ்சம் கொட்டு வைக்கிற மாதிரி கேள்வியும் கேட்டிருக்காங்க. அது வந்து ஹிந்தியில சொல்லுவாங்க ஹேரா ஃபேரி அப்படிம்பாங்க. அதாவது சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்றது. இந்த சிஸ்டத்துல எவ்வளவு ஓட்டைகள் இருக்கோ அந்த ஓட்டைகள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு குற்றவாளியை தப்பிக்க வைப்பது தான் ஹேரா ஃபேரி. இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மேகசின், இங்கிலீஷ் மேகசின்,
ஆன்டி மோடி, ஆன்டி ஆர்எஸ்எஸ், ஆன்டி பிஜேபி மேகசின் அது. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, அவங்க பப்ளிஷ் பண்ணன்னு நான் சொல்கிறேன். 2000 பேர் அவங்க வந்து சேர்த்துருக்குறாங்க சாட்சியங்களா. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இந்த வழக்கு முடியவே கூடாது. இந்த வழக்கை முடிப்பதற்கு 150 வருடங்கள் ஆகும். 150 வருடம் அப்படிங்கிறது ஒரு சராசரி மனிதனுடைய ஆயுட்காலத்துக்கு டபுள். அப்போ என்ன இன்டென்ஷன்லாம் அவங்க அதை பண்ணி உயிரோடவே இருக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ மோத்திலால் வோரா 93 வயசுல செத்து போயிட்டாரு. மோத்திலால் வோரா வந்து நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் இப்போ இன்னைக்கு இல்லை, முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதாவுக்கு அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கப்பட்டது. ஏன்னா அவர் வந்து இறந்துட்டாங்க. அவங்க இறக்கலை அப்படின்னு சொன்னா அந்த தீர்ப்பு தொடர்ந்துருக்கும். அது மாதிரி உங்களுடைய வாழ்நாளில் முழிக்க முடியாத கேஸ். கார்த்தி சிதம்பரம் அதைத்தானே சொன்னாரு, என் மேலே எவ்வளோ வழக்குகள் இருக்குது அப்படின்னா என்னுடைய ஆயுசு காலத்தில் இந்த வழக்குகள் முடியாது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய வழக்குகள் முடியாத மாதிரி தான் நாங்கள் வந்து வழக்குகள் போடுவோம். அந்த வழக்குகளை காம்ப்ளிகேஷன் பண்ணுவோம். அந்த ஒரு வழக்கு போட்ட பிறகு அதை வாபஸ் வாங்கிக்கிட்டு திருப்பியும் அதுக்கு இன்னொரு வழக்கு டைல்யூட் பண்ணி வேறு ஏதாவது ஆட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுறது டிஎம்கே. அதாவது டிராவஸ்டி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிம்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஹேராஃபேரி தான். அதாவது சிஸ்டத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பது. இதைத்தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. 6 மாதம் முன்னால் உங்கள் சேனலில் நான் இதை பற்றி பேசினேன். ஏன் நீதிபதிக்கு இப்போ தான் தெரிஞ்சுதா? என்னுடைய கேள்வி அவ்வளோதான். அன்னைக்கே அவங்க சொல்லிருக்க வேண்டாமா? எப்படி நீங்கள் 2000 பேரை சேர்த்தீங்க? 5 பேரை நீங்கள் சேர்த்துட்டு இருந்தாலும் கூட போருமே. நீங்கள் 5 பேரை நீங்கள் ஏமாத்தினீங்களா, 50,000 பேரை ஏமாத்திங்களோ, தட்ஸ் அ டிஃபரெண்ட் திங். இந்த 5 பேரை ஏமாத்தினதை வச்சு கூட அவங்க வந்து வழக்கை எடுத்து நடத்திருக்க முடியுமே, முடிச்சிருக்க முடியுமே. கண்டிப்பா முடிக்க கூடாதுங்கிற எண்ணத்தினால தானே நீங்க வந்து இவ்வளவு பேர் ஆட் பண்ணி விட்டுருக்கீங்க. இப்போ இந்த வாஞ்சிநாதன், செந்தில் பாலாஜி இவங்களுடைய இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, நீதித்துறையை வளைத்து கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு திமுக நீதித்துறையை செயல்பட விடாமல் செய்வது. எப்படி வந்து காவல்துறையை செயல்பட விடாமல் செஞ்சுட்டாங்களோ அப்படின்னா திமுக நீதிமன்றம் ஏதாவது வந்துருமோ? திமுக இல்லை, டிஎம்கே நீதிமன்றமே வராது. அதாவது நீதியே இருக்காது, சட்டம் ஒழுங்கு இருக்காது. டிஎம்கே காரன் கொண்டாடுவான். எங்க போனாலும் டிஎம்கே காரன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான். தனிப்படையை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி வைக்கும். நீதிமன்றமே இருக்காதுங்கிறீங்களா? தமிழ்நாடு நீதிமன்றம் தான் இருக்கும். ஆனா இவங்க பண்ற மாதிரி இவங்க நாம நினைக்கிறோம் பாருங்க. இப்போ பொன்முடி மேலே அந்த வழக்கு என்னாச்சு? அந்த அவதூறு பேச்சு, ஆபாச பேச்சு வழக்கு என்னாச்சு? இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் ஆகலை. 6 மாதம் ஆச்சு, ஒன்றுமே ஆகலை. அதே மாதிரி செந்தில் பாலாஜி மீது வழக்கு இருக்குது, அதுவும் ஒன்றும் ஆகலை. ஒன்றும் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சட்டம் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சட்டம் அதுக்கு தான் அவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, குற்றவாளிகள் நீ கோர்ட்டுக்கு போவியா, போ நான் பார்த்துக்கிறேன், 30 வருஷம் ஆகும் அப்படிம்பாங்க. இல்லைன்னா ஏங்க அயோத்தியா பாபரி மஸ்ஜித் கேஸை 100 வருஷமாக அவங்க ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன் முடிக்க முடியாதா? அவதூறு வழக்கு ராகுல் காந்தி மேலே இருக்குது. எல்லா மோடிகளும் எப்படி திருடர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. மோடின்னு பேரை வச்சவங்க தான் திருடன் அப்படின்னு சொன்னார். ஆமா, அவதூறு பேச்சில் அது முடிஞ்சு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் தேர்தல் நடத்தி திருப்பியும் பாராளுமன்றம் அமைக்கப்பட்டு ராகுல் காந்தி திருப்பியும் உள்ள வந்துட்டாரு. எல்ஓபி, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். அவர் ராகுல் காந்தி 70 வயசு வர வரைக்கும் இந்த தீர்ப்பு வரப்போறது இல்லை. அப்போ நீதித்துறை யோசிக்கணுமா வேண்டாமா? நம்ம மோடிக்கு நியாயம் கொடுத்தோமா இல்லையாங்கிறத அவங்க யோசிக்கணுமா வேண்டாமா? இதைத்தான் 2023 பிப்ரவரி மாதம் திரௌபதி முர்மு ஒரு மீட்டிங்கில் ஜார்க்கண்டில் உயர்நீதிமன்ற கட்டடத்தை திறந்து வைக்கும்போது டிஒய் சந்திரசூட வச்சுக்கிட்டே கேட்டாங்க, நீங்கள் நியாயம் கொடுக்கறது தான் இம்பார்ட்டண்ட்டு, தீர்ப்பு கொடுக்கறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நியாயம் வழங்கப்பட்டதா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள், அதை அவசரமா பண்ணுங்க அப்படின்னாரு. சில பேர் சொல்றாங்க, சில நீதிபதிகள் இவர் ஜிஆர் சுவாமிநாதன் படத்தை நீங்கள் சொல்லும்போது 50,000 1 லட்சம் தீர்ப்புகள் கொடுத்துருக்கிறாரு, வழக்குகளை தீர்த்து முடித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நம்ம இதில் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், கீழ்கோர்ட்டு எல்லாத்துலேயும் சேர்த்து கிட்டத்தட்ட 5 கோடி வழக்குகள் இருக்கின்றன. அதெல்லாம் வந்து எப்போ முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதில் பாதி பேர் செத்தே போயிருப்பான், நியாயம் கிடைக்காம செத்தே போயிருப்பான். இதுக்கெல்லாம் யார் பொறுப்புன்னா நம்ம சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை தான் இவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க, தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. ஜிஆர் சாமிநாதன் மேட்டர்லையும் அதே தான் ஆகிறது, செந்தில் பாலாஜி மேட்டர்லையும் அதை தான் ஆகிறது. அதை தான் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உச்ச நீதிமன்றம் இவங்களை கேள்வி கேட்குறாங்கல்ல,
திரௌபதி முர்முக்கு வந்து கால வரையறை விதிச்சிங்களா இல்லையா? இந்த மசோதா பாஸ் பண்ணணும், 3 மாசத்துக்குள்ள பாஸ் பண்ணணும், இல்லைன்னா திருப்பி அனுப்பணும், அப்படி ஆகும் இப்படி ஆகும்லாம் சொன்னீங்க. இப்ப தமிழக அரசு கூட அந்த 14 கேள்விகளை வந்து திருப்பி அனுப்பணும், அதை கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு தமிழக அரசு மனு அனுப்பிச்சிருக்காங்களே. ஆமா, இவங்களை வேற அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து கையில் எடுக்கல. இப்போதான் அவங்க கையில் எடுத்துட்டு மத்திய அரசு மாநில அரசுகளும் வந்து பதில் சொல்லணும். மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுகளுக்கும் என்னையா சம்பந்தம்? நீங்க ஆர்டர் போட்டீங்க, அம்மாவுக்கு நீங்க ஆர்டர் போட்டீங்க, குடியரசுத் தலைவர் என்ன உங்க வீட்டுல வேலைக்காரியா? அந்த மாதிரி ஆர்டர் போட்டீங்க. அவங்க வந்து திருப்பி எழுதுறாங்க. கேள்வி எழுப்பிய இன்னைக்கு வரைக்கும் அவங்களால கையை பேசிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்களால என்னடா இதுக்கு பதில் கொடுக்கறதுங்கிறது தெரியல. தலைமை நீதிபதியினுடைய ஆட்டிடியூட் என்ன தெரியுமா? நவம்பர் மாசம் வரைக்கும் நான் இருப்பேன், இப்படியே ஓட்டிடுவேன், நவம்பருக்கு அப்புறமா ஒருத்தர் வருவார் பார்த்துக்குவாரு அப்படின்னுட்டு. அந்த மாதிரியான என்ன மேம்போக்கான ஒரு கண்ணோட்டம், ஒரு மெத்தனம், டிலேயிங் டாக்டிக்ஸ். இல்ல, எனக்கு என்ன சந்தேகம்னா திமுக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து பெரிய ஆளாக இருக்கிறார்களா? டிஎம்கேல வந்து ஓகே, சில பேர் சொல்றாங்க டிஎம்கேல வந்து ரொம்ப பிரமாதமான வழக்கறிஞர்கள், சூப்பர் டீம் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. அப்படிலாம் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னா செந்தில் பாலாஜி மேலே கேஸே இருக்கக்கூடாது. இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேலே ஏகப்பட்ட கேசஸ், பயங்கரமான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆகிப்போச்சு. இந்த வழக்கறிஞர்களை தூண்டி விடுவதே வில்சன் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது. எஸ், வில்சன், ஹரிபரந்தாமன், சந்துரு, இவங்க எல்லாம் தான் வந்து அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு. ஆமா, எல்லாமே வந்து அந்த டிஎம்கே இதுதான், டிஎம்கே இவங்க. அதனால தான் நான் சொல்ல வரேன், சந்துரு பத்தி சொன்னதான் நான் சொல்றேன். சந்துருக்கு வந்து ஒரே ஒரு ஃபேமஸ் கேஸ் ஒன்று வந்து ராஜா கண்டு சமாச்சாரம், கடலூர்ல அந்த தலித் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்டார். அவங்க மேல சந்தேகப்பட்டுட்டாங்க, கோல்டெல்லாம் போயிடுச்சுன்னு சந்தேகப்பட்ட உடனே, அதாவது உயர்ஜாதி மக்கள் வெட்டி கொண்டுட்டாங்க. அதுக்கு அந்த கேஸ் அவர் கையில் எடுத்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினார். அது ஒரு நல்ல விஷயம். அதைத்தான் அந்த ஜெய் பீம் அப்படிங்கிற பிக்சரில் காமிச்சாங்க. அதை தவிர அவர் வந்து 90,000 தீர்ப்புகள் வழங்கினதாக சொல்லப்படுகிறது. அந்த 90,000 தீர்ப்புகளிலும் அவர் எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் என்பதை தோண்டி எடுக்க வேண்டும். அல்லது அவர் நீதியை மட்டும், அதாவது சட்டத்தை மட்டும் பார்த்து இன்டர்பிரட் பண்ணி நீதி வழங்கினாரா இல்லையா என்பதை யார் உறுதி செய்து கொள்வார்கள்? யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. யாராலும் வழக்கப்பட்டால் அது 90,000 கேஸு திருப்பியும் எடுத்து நோண்டி பண்ணி எல்லாம் பண்ண முடியுமா? ஜி.ஆர். சுவாமிநாதனை வந்து இப்படி ஒரு சித்தாந்தத்தில் நீங்க வந்து கேள்வி எழுப்பினால் சந்துருவைக்கும் சந்துருவோடைய நீங்க அப்படி சொன்னாங்கன்னா இவரோடதையும் வந்து ஒரு தரப்பு அப்படி சொன்னா ஒரு தரப்பு அப்படிதானே சொல்லணும். அப்போ நான் சொல்றதுல நியாயம் இருக்கா? கண்டிப்பா இவரை இப்படி கேட்டா இவரோட தீர்ப்பையும் வந்து பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்றீங்களா?